8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக மாற்றப்படுகிறது. கோலம் ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது கோலம், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது கம்பி. கம்பினா நமக்கு வந்து உருளை. கோலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப் ஃபார்முலா டிவைடட் பை இந்த கொடுத்துருக்க உருளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச். எல்லாத்துலேயுமே விட்டம் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. விட்டம் நமக்கு ரேடியஸ் தானே வேணும், அப்போ தான் ஃபார்முலா இருக்குது. அப்போது பை இதுலேயே கூட கேன்சல் பண்ணி விட்டுலாம். நமக்கு இந்த ஹச் தான் வேணும், நீளம் தான் வேணும். அப்போ ஹச்சை நம்ம மேலே கொண்டு போயிட்டோம்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய 4/3 ஆர் கியூப் இருக்கும், டிவைடட் பை கீழே என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் இருக்கும். இந்த ஆர் வந்து முதல் இருக்கக்கூடிய உருளை கால்குலேஷனுக்கு வந்துடலாம். 4/3 பை கேன்சல் பண்ணியாச்சு, ஆர் கியூப். இங்கே ஆர் எவ்வளோ, 8 சென்டிமீட்டர் விட்டோம்னா ஆரம் எவ்வளோ, 4 சென்டிமீட்டர். மில்லிமீட்டராக மாற்றிட்டோம் எல்லாத்தையுமே. அப்போ தான் கேன்சல் பண்ணும்போது காமனாக வரும். மில்லிமீட்டராக மாற்றியாச்சு, கேன்சல். இதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. டிவைடட் பை ஆர் கியூப் முடிஞ்சு. கீழே இது வந்து என்னது, விட்டம். அப்போ ஆரமாக மாற்றோம்னா 3/2 மில்லிமீட்டரில் போடும்போது 3/2 அப்படின்னு எடுத்தோம்னா 1.5 3/2ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 3/2 ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்துருச்சா, 3/2. ஓகே, இப்போ எல்லாத்தையும் காமனாக எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஏன்னா நம்ம கச்சு தானே வேணும். இந்த கச்சை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், முன்னாடி கொண்டு போயிட்டோம். நீளம் வேணும் இப்போ. அப்போ பாருங்க மேலே என்ன இருக்குன்னு பாருங்க, ஃபுல்லாக 4 × 4 × 4 இத்தனை டைம் இருக்கா. ஓகே, இப்போ 3 0 மேலே வருது. நம்ம 1000 mm சேர்ந்தா தானே நமக்கு 1 மீட்ரு. அப்போது மீட்டராக மாற்றுறதுக்கு 3 0 இங்கேயே கேன்சல் பண்ணி விட்டுருவோம், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கீழே என்ன இருக்குன்னு பாருங்களேன். 4 × 4 × 4 எவ்வளோ, 4 16 16 4 64 64 × 4 256 டிவைடட் பை 3 × 3 × 3 27 இன்ட்டு இந்த 2 × 2 என்ன ஆகும், மேலே போகுமா, அப்போ ஒரு 4 இருக்கும். அப்போ 27 வாய்ப்பாளில் கேன்சல் பண்ணால் ஒரு 27 10 டைம்னா 270. அப்போ 9 டைம் 9 27 கேன்சல் பண்ணி மேலே தான் எழுதணும். இடம் இல்லைன்றனால கீழே எழுதுறேன், இல்லை மேலே இங்கே எழுதிக்கோங்க. 9 டைம் 9 27 270 10 டைம். அப்போ 9 டைம் வந்து எவ்வளோ இருக்கும், 270ல் 27 கழிங்க 243. 243 போனால் மிச்சம் 13. 13ல் 27 எத்தனை டைம் வரும், 13ல் 27 5 டைம் போட்டால் 135. 5 டைம் போட்டால் 135. ஆனால் இங்கே 130 தான் இருக்குது. அப்போ 4 டைம் ஒரு 9.4 சம்திங். 9.4 × 4 9.4 சம்திங் 9.45 அந்த மாதிரி வந்து வைங்க. 9.4 × 4 அப்போ எவ்வளோ வரும், 9.4 × 2 எவ்வளோ, 19.4 × 2 18.8. 18.8னா இங்கே பாருங்க, இது 9.5 இருந்தா யோசிச்சு பாருங்க. 9.5னா 2 9.5 சேர்ந்தா என்ன வந்துச்சு, 19. 19 + 19 38. அப்போ 38 விட கொஞ்சம் கம்மியாக வரும். 38 விட கொஞ்சம் கம்மியாக வரும். அப்போ 38 விட கொஞ்சம் கம்மியாக வரக்கூடியது 0.05 கம்மி. அப்போ 4 டைம் போடும்போது எவ்வளோ கம்மியாக இருக்கும், 0.2. அப்போ 37.90 அந்த மாதிரி வருமா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, பி. எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுங்க, எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். சரிங்களா, நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லேயே பார்த்து சொல்லிட்டேன் அது.